தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பேரிரக்கமுள்ள தந்தையே இறைவா, இன்றைய நாளிலே இங்கு கூடியுள்ள அனைவரையும் இச்செவ வழிபாட்டுக்கு ஒன்று கூட்டியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் செயல்கள், சொற்கள், செபங்கள் அனைத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் தந்தையே. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த ஒவ்வொரு தவறுகளையும் மன்னித்து உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் வாழ உதவி செய்யும். தகப்பனே, இன்றைய இந்த ஆராதனையிலே உம்மை முழு மனதுடன் விசுவசித்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உமது அன்பும் அருளும் எப்பொழுதும் நம்மை வழிநடத்தவும் உம் சாயலாக நாங்கள் வாழவும் வரமருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நான் பாவிதான், ஆனாலும் நீ இரத்தம் சிந்தினீ, இன்று உம் பிள்ளை நான். இசையா, இன்று உம் பிள்ளை நான். கல்வாரியில் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான். கல்வாரியில் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான். உம் கை கால்களில் காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா. உம் கை கால்களில் காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா. நான் பாவிதான், ஆனாலும் நீ இரத்தம் சிந்தினீ, இன்று உம் பிள்ளை நான். இசையா, இன்று உம் பிள்ளை நான். கன்னங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தான். கன்னங்களில் வழிந்தோடிடும் துளி கண்ணீரும் எனக்காகத்தான். உன் கை காலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான். உன் கை காலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான். நான் பாவிதான், ஆனாலும் நீ இரத்தம் சிந்தினீ, இன்று உம் பிள்ளை நான். இசையா, இன்று உம் பிள்ளை நான். இரக்கம் நிறைந்த தந்தையே, உமது அளவற்ற அன்பின் நிமித்தம் எமக்காகவும் எம் பாவங்களுக்காகவும் எம் அனைவரின் மீட்புக்காகவும் உண்மையே நீர் கையளித்தீர். உம்முடைய பாடுகளினாலும் சிலுவை சாவினாலும் உயிர்ப்பினாலும் எம் ஒவ்வொருவரையும் மீட்டருளினீர். தூய ஆவியானவரை எங்களுக்காக அனுப்பினீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய ஆவியானவரை எங்களை வழிநடத்தும் அனைத்து சூழ்நிலைகளிலும் எம் ஒவ்வொருவரையும் துணை நின்று காத்தருளும். உமது கனிகளையும் கொடைகளையும் எமக்கு நிறைவாக வழங்கி தந்தையின் வழியில் நாம் ஒவ்வொருவரும் நடக்க எமக்கு உதவி செய்தருளும். ஆமென். ஆவியானதேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியானதேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே,
வாருமாவியே தூய ஆவியே, வாருமாவியே தூய ஆவியே, வாருமாவியே தூய ஆவியே, ஆவியானது நீ அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே, தெய்வீக அக்கினி இறங்கி வாருமே, உன் திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா, தெய்வீக அக்கினி இறங்கி வாருமே, உன் திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா, திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா, திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா, ஆவியானது வனி அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே, ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவே, உன் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா, ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா, சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா, சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா, ஆவியானது நீ அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. தூய ஆவியானவர் எம்மை பாவ வாழ்விலிருந்து விடுவித்து தூய வாழ்விற்காக எம் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கிறார். அவருடைய உந்துதலால் எம் வாழ்வின் அனைத்து சூழ்நிலைகளிலும் இறைவனின் பாதையில் நடந்து அவருக்கு பணி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். தேவ மாதா எவ்வாறு இறைவனுக்கு கீழ்ப்படிந்து இறைவனின் சித்தத்துக்கு ஏற்ப வாழ்ந்தாரோ அவ்வன்னையின் வழிநடத்தலை பின்பற்றி நாமும் அவரை போல வாழ அழைக்கப்படுகிறோம். இறைவனின் புனித அன்னையே, பாவிகளின் அடைக்கலமே, உமது பேரிரக்கத்தின் வழியாக எம் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களுக்கு செவி சாத்திரலும் அவை கடவுளுக்கு சித்தமானதெனில் எமக்காக இறைவனிடம் பரிந்து பேசும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.
Praise the Lord. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு இந்த வேளையில உம்முடைய வார்த்தையை பகிர்வது நானாக இருந்தாலும் என்னிலிருந்து என்னை பலப்படுத்தி என் மூலம் பரிசுத்த ஆவியினால் அவர் இந்த இடத்துல என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை நான் சொல்வதற்கு என்னை முழுவதுமாக அவருக்கு ஒப்புக் கொடுப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்க முதலாவது நற்செய்தி வந்து முதலாவது வாசகம் வந்து இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அது அந்த பைபிளை எடுத்து பார்த்தோம்னா அறிவுரைகள் என்று சொல்லி அது தொடங்குது. அதுலயும் அது வலியுறுத்தி அதுல சொல்லப்படுறது என்னன்னா, ஆண்டவர் கூறுவது இதுவே, மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். வலுவற்ற மனிதரில் வலிமை என்றது வந்து அவர்களுடைய ஃபிளஷ்ல, இப்ப நாங்க இந்த ஜேர்னியில இருக்கிற ஆட்களுக்கு எங்களுடைய ஃபிளஷுக்கும் ஆண்டவர்ல நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கும் இடையிலான வாழ்க்கைக்குள்ள இருக்கிற வித்தியாசம் எங்களுக்கு என்னன்னு தெரியும். அதாவது மனிதரை எங்களை நம்பி வாழ்ற வாழ்க்கையும் கடவுள நம்பி வாழ்ற வாழ்க்கைக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கு. அது எதுன்றத இன்றைக்கு வந்து இந்த நற்செய்தியாக இருக்கட்டும், முதலாவது வாசகமா இருக்கட்டும், திருப்பாடலா இருக்கட்டும், எங்களுக்கு எந்த வகையில நாங்க கடவுளுக்கு பணியாற்ற இந்த உலகத்துல பயணத்துல ஈடுபடுறோமா, இல்லாட்டியா உலகம் சார்ந்த வாழ்க்கையில பயணிக்கிறதுக்கு எத்தனிக்கிறோமா? அதாவது எங்களை மறந்து கடவுளை மறந்து நாங்க உலக வாழ்க்கையின் போக்குல வாழ்றோமான்றத இந்த தவக்காலம்ன்றது வந்து எங்களை நாங்க சுபத்திலையும் தவத்திலையும் இருந்து இது ஒரு தகுந்த காலம் என்று நாங்க எண்ணி இந்த தகுந்த காலம் இதுவே தகுந்த காலம், இந்த காலத்துல எங்களுடைய வாழ்க்கை எந்த வகையில இருக்கிறது என்று சோதித்தறிகிற ஒரு நாங்களே எங்களை சோதித்தறிகிற ஒரு காலம் தான் தவக்காலம். இதுல வந்து கடவுள் நேரடியா சொல்ற, வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவார். பாலை நிலம் என்றது எங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு நீரூற்று இல்லாத ஒரு இடம், ஒரு வறண்ட நிலம். எந்த ஒரு பசுமைக்கும் தகுந்த நிலம் அல்ல. அந்த பாலை நிலத்துல ஏதாவது ஒன்று வளர்ந்தா அது ஒரு டெம்பரரி, குறிப்பிட்ட காலத்துல அதோட செயற்பாடோ அந்த மரத்தின் பசுமை தன்மையோ வெகு சீக்கிரத்துல இழக்கப்படும். கிட்டத்தட்ட அது ஒரு பதர் செடிக்கு, புதர் செடி, அதாவது ஒன்றுக்குமே உவப்பெற்றதைத்தான் நாங்க வந்து புதர் புல் பூண்டுன்னு சொல்லுவோம். சோ பாலை நிலத்துக்கு எங்களை நாங்க இந்த உலகத்துல வந்து உலக வாழ்க்கையிலேயே நாங்க வாழுவோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு டெசர்ட், அதாவது ஒரு வனாந்திர வாழ்க்கை. அதுல அடுத்த கட்டத்துல வந்து எங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரயோசனமும் இருக்காது. அதாவது இறை தொடர்பு ஒரு இடத்துல துண்டிக்கப்பட்டுவிடும். ஆனா பருவ காலத்துல அவர்கள் எந்த ஒரு விதத்திலையும் பயன் தர போறதும் இல்ல. வறண்ட பகுதிகள்ல தான் அந்த பதருக்குரிய பதர் வளர்றது வந்து ஒரு வறண்ட நிலத்துல. இதே ஒரு நீரோடை உள்ள ஒரு இடத்துல ஒரு மரம் வளருமா இருந்தா அந்த மரம் எப்படி இருக்குமென்று ஆண்டவர் இதுல சொல்றார். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவார். இல்ல வந்து புதரையும் மரத்தையும் நாங்க எடுத்து கம்பேர் பண்ணினோம் என்று சொன்னா, புதருடைய வளர்ச்சி காலம், அதனுடைய பயன்பாடு சரியான குறுகியது. ஒரு மரத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, அதிலும் நீரோடு அருகில் நடப்பட்ட மரத்தின் வளர்ச்சி, அதன் பசுமை கண்ணுக்கு பார்க்கிறதுக்கே ஒரு குளிர்ச்சியான ஒன்றா இருக்கு. அதனுடைய வேர்கள் வந்து நீரோடைய நோக்கி நகரும். என்னன்னு சொன்னா அது இன்னும் அந்த நீரோடையில இருந்து நீரை பெற்று கொண்டு
ஒரு பசுமையான ஒரு விருட்சமாக வளர்ந்து அது பல்வேறு நன்மைகளை கொடுக்கும். அந்த நன்மைகளை கொடுக்கிற அந்த நீரூற்று வந்து நாங்க ஆண்டவர்ல வைக்கிற நம்பிக்கை. அந்த நீரூற்றாக இன்னைக்கு நாங்க பார்க்கிறது வந்து எங்களுடைய வாழ்வின் ஊற்று வந்து நாங்க ஆண்டவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கை. இதுல வந்து கடவுள் சரியா தெளிவா சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்றார். நீங்க உங்கள நம்பிக்கை வச்சீங்கன்னு சொன்னா நீங்க அழிந்துதான் போவீர்கள். அதே நீங்க ஆண்டவர்ல நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது நீரோடையை நோக்கி வேறு விடுகின்ற ஒரு மரத்துக்கு ஒப்பாகவும், எந்த ஒரு வெப்பமா இருக்கட்டும், அதாவது வறட்சியின் காலம், எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா எந்த நாளும் ஸ்மூத்தா போறது இல்ல. அதுவும் கிறிஸ்துவை பின்பற்றவர்கள், நாங்க கிறிஸ்தவர்களாக கடவுளுடைய சாட்சிய பகர்களாக வாழ்ற எங்களுடைய வாழ்க்கையில வந்து எப்பயுமே ஏற்றத்தாழ்வுகள், துன்பங்கள் எல்லாம் இருக்கும். அதுக்கு எங்களுக்கு முன்னால வாழ்ந்துட்டு போன புனிதர்கள், இயேசு இறைமகன் பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறார். அவர் வந்து கடவுளை வந்து ஒபே பண்ணி, தந்தைய ஒபே பண்ணி கீழ்ப்படிந்து அவருடைய மாட்சியை அவரை பற்றி ஒவ்வொரு இடத்துல சொல்லுற நேரம் கூடி கடவுளை பற்றி கதைக்கும் போதே பகிரங்கமாக புறக்கணிக்கப்பட்டவர் இறைமகன். அதை விட அவருடைய தந்தையின் சித்தத்தை ஏற்றுக்கொள்கிற நேரம் அவருக்கு கிடைத்தது வந்து சிலுவை சாவு. ஆனா அந்த சிலுவை மரத்துல அவர் வாழ்வழிக்கும் அந்த சிலுவை வேணுமெண்டா அந்த நேரம் ஒரு மரத்தை வெட்டி ஒரு காய்ந்த ஒரு மரத்துல செய்யப்பட்ட சிலுவையாக இருக்கும். ஆனா அந்த சிலுவை வந்து எங்கள் எல்லாருக்கும் உயிர் கொடுத்தது. மீண்டும் எங்களுக்கு மீட்பு என்று அழியாத உயிர் கொடுத்தது. அவர் தேர்ந்து கொண்ட அந்த வாழ்வின் மரம். அவர் கடவுளை வந்து முன்னிலைப்படுத்தினார். தன்னுடைய தந்தைய ஒவ்வொரு கட்டத்திலையும் முன்னிலைப்படுத்தி வாழ்ந்தார். பழைய ஏற்பாட்டுல வந்து கடவுள் வந்து வெறும் கண்டிப்பா சொல்றாரு. உண்மையா நாங்க இந்த நற்செய்தி 10வது முதலாவது வாசகம் வந்து 10வது வசனத்தோட முடியுது. நாங்க அடுத்த 11வது வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னா கடவுள் அதுல சொல்றார், நேர்மையற்ற வழிகளில் செல்வம் சேர்ப்போர் தாம் இடாத முட்டைகளை அடைகாக்கும் கௌதாரி போன்றோர் தம் வாழ்நாளின் நடுவிலேயே அவர்கள் அச்செல்வத்தை இழந்து விடுவர். உண்மையாவே நாங்க இந்த உலகத்துல சேர்க்கிற செல்வத்தை நாங்க விண்ணுலகத்துக்கு கொண்டு போறது இல்லை. உலகம் சார்ந்த செல்வங்களை இதே நாங்க வந்து இப்ப நாங்க எங்களுடைய வயசுக்கு ஒவ்வொருத்தருடைய வயசுக்கு எத்தனையோ தவக்காலத்தை கடந்து வந்திருப்போம். எத்தனையோ நற்செய்திகளை கேட்டிருப்போம். எத்தனையோ ரிட்ரீட்ஸ், எத்தனையோ என்ன சொல்றது, நற்செய்தி பணிகள்ல நாங்க எங்களை ஈடுபடுத்தி கொண்டிருப்போம். அது எல்லாமே எங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்று சொல்லி கேட்டா இல்ல. ஆனா அது நீங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அது உங்களோட வாழ்வாகவே மாறும். என்னன்னு சொன்னா எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தின வாழ்க்கை. கிறிஸ்தவ நம்பிக்கையில நாங்க ஊறி திளைத்து போயிருக்கிற நேரம் எங்களுக்கு வந்து சொல்லப்படுகின்ற நற்செய்திகள் வந்து நேற்று அந்த ஃபாதர் என்ன சொன்னார், முந்த நாள் லலிதாத்தா என்ன சொன்னாருன்னு திடமாக ஞாபகம் இல்லாட்டியாலும் அது எங்களுடைய வாழ்வாக மாறி நாங்க அதை ஆக்ஷன்ல காட்டிக் கொண்டிருக்கிற நாங்க தான் கிறிஸ்தவர்கள். நாங்கள் வெறுமனே வந்து பரிசேய சதுசேயர மாதிரி திருச்சட்டத்தை தலையில கொண்டோ எங்களுடைய எண்ணத்துல வச்சுக்கொண்டோ வாழ்ற ஆட்கள் இல்லை. நாங்க அத எங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்ட அழைக்கப்பெற்றவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஆண்டவர் வந்து ஒரு கண்டிப்பான ஒரு இதுல உறுதியாவும் அறுதியாவும் சொல்லிட்டார். நீங்க எதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுறீங்களோ அதன்படிதான் உங்களுக்கு உங்களுடைய இருதயங்களை இதுல சொல்றார் கடவுள், இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர், ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர் நான் என்றது வந்து 10வது வசனத்துல முதலாவது வாசகத்துல ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவராகிய நானே உங்க இதயத்தினுடைய சிந்தனைகளை அறிகிறவர். இப்ப ICU வந்து சொல்லி ஹாஸ்பிட்டல்ல எழுதி இருக்கு. அப்ப அந்த இடத்துல நாங்க உள்ளுக்குள்ள இருந்தோம் என்று சொன்னா அத கடவுள் ஒரு கற்பனை. கடவுள் வந்து வெளியில இருந்து பார்த்தா
ஐசியூன்னு நான் உன்னை காண்கிறேன். அதாவது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்க ஹாஸ்பிட்டல்ல போனாதான் ஐசியூன்ற அந்த வேர்டை பார்ப்போம். ஆனா வாழ்க்கையில நாங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கடவுள் வந்து எங்களை கண்டு கொண்டு இருக்கிறார். நாங்க என்ன எதுக்கு பின்னால போறோம், அவர்ல நம்பிக்கை வச்சு வாழ்றோமா, இல்லாட்டியா இந்த உலகத்தின் செல்வத்துல நம்பிக்கை வச்சு வாழ்றோமான்னு அவர் எங்களை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். இன்றைய நற்செய்திக்கு வந்தோம் என்று சொன்னா, அது வந்து இயேசுநாதர் சொல்லுற ஒரு உவமை. ஆஹ் அதுல வந்து இயேசுநாதர் வந்து அந்த உவமையை நீங்க பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, செல்வரும் லாசரும் என்றுதான் இருக்குது. செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். இதுல நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, செல்வரை வந்து ஆண்டவர் வந்து பெயர் சொல்லி குறிப்பிடவில்லை. அவருடைய பெயர் என்னன்னு தெரியாது, அவரோட செல்வர் என்று மட்டும்தான் தெரியும். ஆனா லாசரை வந்து, அந்த ஏழைய வந்து இயேசுநாதர் பெயர் சொல்லி இதுல குறிப்பிடுகிறார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் வந்து உலகத்தின் பார்வையில ஏழையா இருந்த போதும் கடவுள பார்வையில அவர் பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறார். லாசர் என்று சொல்லி அவர் இந்த இடத்துல செல்வரோட நாங்க ஒப்பிடும் போது செல்வருக்கு பெயர் இல்லை, ஆனா ஏழைக்கு பெயர் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அடுத்தது அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் அந்த செல்வருக்கு மிகவும் ஒரு கிட்டின தூரத்துல அவர் ஒரு, அதாவது செல்வருடைய கண் பார்வையில தான் அந்த ஏழை இருந்திருக்கிறார். ஆனா கடவுளோட கண் பார்வையில செல்வரும் இருந்திருக்கிறது, ஏழையும் இருந்திருக்கிறார். அவர் செல்வருடைய மேசையில் இருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். இந்த இடத்துல உண்மையாவே வந்து அவர் பசி ஆற்றினார் என்று சொல்லப்பட இல்லை, அவர் பசியாற்ற விரும்பினார். நாங்க இந்தியான் பதிலுரை பாடலுக்கு போனோம்னு சொன்னா, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரை பேறு பெற்றவர். இதான் முதலாவது திருப்பாடல். அதுல வந்து திருப்பாடல் எப்படி தொடங்குதுன்னா, நட்பேறு பெற்றவர் யார்? அல்ல, அது கடவுள் சொல்ல, அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி இல்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றியே இரவும் பகலும் சிந்திப்பவர். கிட்டத்தட்ட இது கடவுளோட ஒரு 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 விருப்பமாக இருந்திருக்கும். அவருடைய விருந்துல இவர் பங்கு கொள்ளாம இருந்தது என்னன்னு சொன்னா, நாங்க பின்னுக்கு பார்த்தோம் என்று சொன்னா, செல்வர் வந்து பாதாளத்துக்கு போற, லாசர் வந்து ஆபிரகாம் மடியில தவழ்ற. சோ அந்த அவர் வந்து இவரோட மேசையில இருந்து விழுற துண்டுகளை வந்து சாப்பிடுறதுக்கு இவர் விருப்பமாக இருக்கிறார். ஆனா அவர் சாப்பிட்டார் என்று சொல்லி இந்த இடத்துல கூறப்படையில. ஆனா நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும், அது நடந்திருக்கு. அதாவது அவர் சரியான துன்பத்துக்குள், இப்ப எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு காயம் இருந்து அதுல ஒரு ஒரு இளையானோ ஒரு ஒரு கொசுவோ வந்து நின்றா எங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு வேதனையை தரும். அது ஆனா இவருக்கு வந்து நாய் வந்து அவர்களுடைய புண்களை நக்கி இருக்குன்னு சொன்னா, அவர் ஒரு இடத்துல இருந்திருக்கிறார். இந்த செல்வர் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்திருக்கார். இவர் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கிறார்ன்றது அதுல அடைந்திருக்கிறார்ன்றது எங்களுக்கு சொல்லப்படுகிறது. அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாம் அவரது மடியில் லாசரை கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே எனக்கு இரங்கும், லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும் என்று சொல்லி செல்வர் கேட்கிறார். ஆனா லாசர் வந்து இறந்த உடனே வந்து அவர் வான தூதர்களால மறக்கப்படாமல் ஆபிரகாமினுடைய மடியில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறார். அவர் இந்த உலகத்துல வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார் என்றா, நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஆண்டவருடைய திருச்சட்டத்தை நாளாந்தம் தன்னுடைய நினைவிற்கொண்டு அவருடைய சிந்தனையிலும் அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரையே உற்று நோக்கின ஒரு ஆள்
என்றதால அவர் இந்த உலகத்துல இறந்த போதும் அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படையில. அவருடைய தொடர்பு யாரோட நீடிக்கப்படுது? வானதூதர்களோடையும் ஆபிரகாமோடையும். அவர்கள் பரலோகத்துல இருக்கிறார்கள். அப்ப அவர் பரலோக ராஜ்யத்துக்கு சென்றது சரியான உறுதி. அவர் சரியான ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். ஆனா அந்த செல்வந்தர் பெயர் குறிப்பிடப்படையில, ஆனா அவர் செந்நிற ஆடைகளை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டது. விருந்துன்றது 3 நேரமும் அரசர்களுடைய மாளிகையில தான் விருந்து நடக்கும். விருந்துன்றது ஒரு 10, 15 அது லக்ஸரி. இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு லக்ஸரி புஃபேக்கு போனதுக்கு சமம். சோ அந்த மாதிரி எண்ணத்துக்குமே குறைவில்லாத ஒரு செல்வந்தருடைய வாழ்க்கை மரணத்தின் பின் அவரது தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. அவர் இருந்த இடத்தை விட பாதாளத்துக்கு தள்ளப்படுகிறார். அவர் ஒரு கட்டத்துல அவர் அண்ணாந்துதான் லாசரை பார்க்கிறார். ஆனா உலகத்துல இருக்கும்போது அவர் அவருடைய வாயில்ல இருந்தவர். அவருடைய வீட்டின் அருகே வாயில்ல இருந்தவர். சோ அவருக்கு அவ்வளவு காலமும் அந்த ஏழை கண்ணுல படையல. ஆனா அஹ், இறந்த பிறகு அவர் அனுபவித்த வேதனையில அவர் மேல நோக்கி பார்க்கும் போது அவருக்கு லாசர் தன்னுடைய விரலை நனைத்து ஒரு துளி தண்ணிய அவர் மீது தெளித்தாலோ, அவர் மேல் ஊற்றப்பட்டாலோ அவருடைய வேதனை தணியும் என்று அவர் பெரிதும் விசுவசிக்கிறார். என்றால் என்ன அர்த்தம்? அவர் கடவுளை அறிந்திருக்கிறார். அவருடைய உலக வாழ்க்கையில கடவுளை அறிந்திருக்கிறார். ஆனா அவர்கிட்ட இருந்த செல்வங்கள், அவர் ஒரு செல்வந்தர் என்று சொல்லி குறிப்பிட எக்ஸ்ட்ரீம்லி ரிச். இங்கிலீஷ் ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பர்பிள் லினன். லினன் அந்த காலத்துல எக்ஸ்ட்ரீம்லி, அதாவது அரசர்களுக்கு இணையானவர்கள் உடுத்தின ஒரு ஆடை. சோ அவர் அந்த நேரம் முன்னுக்கு தனக்கு முன்னால இருந்த ஒரு ஆளை கவனிக்க தவறி விட்டார். தனக்கு இந்த உலகத்துல இருக்கிற செல்வத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கடவுளுக்கு கொடுக்கல. ஆனா அவருக்கு இறந்தா பிறகு அவருக்கு அந்த அவர் அவருடைய சகோதரங்களுக்காண்டி வேண்டுகிறார். எனக்கு 5 சகோதரர் இருக்கிறேனும் ஆபிரகாம் கிட்ட சொல்ற, நீங்க இவரை விட்டு இந்த சகோதரருக்கு போயிட்டு சொல்லுங்க, தான் வாழ்ந்த மாதிரி வாழ வேணாம் என்று சொல்லி. சோ இதுல என்ன நாங்க புரிந்து கொள்றோம் என்றால், லாசரும் செல்வரும் வாழ்ந்த காலத்துல நற்செய்தி ஏதோ ஒரு வகையில் அவைகளுக்கு அறிவிக்கப்பட்டு தான் இருக்குது. ஆனா லாசர் இறைவனை தேர்ந்து கொண்டார். செல்வர் செல்வத்தை தேர்ந்து கொண்டார். அதால அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்துல முடிகிற நேரம் அவருடைய தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு அவர் உலக வாழ்க்கையில இருந்தாருண்டா அவர் கீழே பாதாளத்தை நோக்கி செல்கிறார். ஆனா லாசர் வானதூதர்களால் ஆபிரகாம் மடியில கொண்டு போய் சேர்க்கப்படுகிறார். அவர் உயர்ந்த இடத்துக்கு, ஆண்டவருடைய அரியணைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். மேலும் இந்த வாசத்துல கடைசியில ஆபிரகாம் அவர்கள் சொல்லுறார், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு இருக்கிறார்கள், அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும். அவர் அப்படி அல்ல, தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். அந்த இறந்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு எங்களோட இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. எங்களுக்கு அந்த நற்செய்தி பல்வேறு சந்தர்ப்பங்கள்லயும் பலவாறும் அறிவிக்கப்படுகிறது. ஆனா அந்த நற்செய்தியை நாங்க நம்பி ஆண்டவர்களே எங்களோட விசுவாசத்தை வைத்து நாங்க அவரை நோக்கி போகிறோமான்றதைத்தான் நாங்க இந்த தவக்காலத்துல ஆய்ந்தறியணும். இந்த லாஸ்ட் இந்த இதுல நிறைய விஷயம் இருக்கு. நாங்க எங்களுடைய விண்ணக தொடர்பு இந்த உலக செல்வத்தோட நாங்க வாழ்வோமா இருந்தா ஒரு இடத்துல எங்களுடைய வாழ்க்கை அப்படியே தொடர் வச்சு போயிடும். ஊசியின் வாயிலினூடாக ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையும், ஆனால் செல்வருக்கு விண்ணரசுக்குள் நுழைவது கடினம் என்றது. அவர்கள் இந்த உலகத்துல யாரை எஜமானாக கொண்டு எதற்கு பணிவிடை செய்கிறார்? நாங்கள் எல்லோருமே அழைக்கப்பட்டது ஒரே ஒருவருக்கு பணிவிடை செய்ய. ஆகவே இந்த நேரத்துல இந்த தவக்காலத்துல நாங்க எல்லோரும் சிந்திப்போம். இந்த உலகத்துல இயேசு இறந்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு எங்களோட எங்கள் மத்தியில இருக்கிறத
நாங்க அறிவிக்கப்படுகின்ற நற்செய்தியினூடாகவும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினூடாகவும் நாங்க அதை ஆய்ந்து அறிகிறோமா? நாங்க செல்வத்துக்கு வீணான செல்வத்துக்கு பின்னால நின்று உலக செல்வங்களை எல்லாம் திரட்டி கொள்வதில் எங்களை ஆன்மாவை இழக்கிறோமா? இல்லாட்டியா எங்களுக்கு கடவுளுடைய பாதையில செல்றதுக்கு அந்த செல்வங்களை கூடி எங்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தி பணியில எங்களுக்கண்டே சுயநலமாக சேர்த்து வைக்காம பல்வேறு ஆண்டவருடைய நற்செய்தி பணிக்கு எங்களுடைய நேரமாகிய செல்வமாக இருக்கட்டும், எங்களுடைய உடல்ல நல்ல ஒரு பலம் வாய்ந்தவர்களாக இருக்கட்டும், அந்த அந்த பலத்தை கொண்டு நாங்க ஆண்டவருடைய பணியில் நாங்க ஈடுபடுகிறோமான்னு சொல்லி இந்த தவ காலத்துல நாங்க எல்லோரும் எதை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கிறது என்பதை ஆய்ந்து அறிந்து ஆண்டவரை நம்பி அவர் வழியில் நடப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் போற்றப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் விண்ணுலகில் செய்யப்படுவது போல மண்ணுலகிலும் செய்யப்படுவதாக. அன்றாட உணவை எங்களுக்கு அளித்தரலும். எங்கள் தீமை செய்தவர்கள் நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும். எங்களை சோதனைகளில் விடுவதாமையும் தீமைகள் இருந்து எங்களை ரசித்தரலும். அருமையை பெற்ற நன்மையை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீர். நம்முடைய திருவீட்டில் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். அமேன், அமேன், அமேன்.